கடவுளுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட பார்வையில் பிடிவாதக்காரங்க இப்படி தான் தெரிவாங்க, கோபக்காரங்களாக தெரிவாங்க. சொல்ல போனால் சுயநலவாதிகள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மனதளவில் ரொம்ப நல்லவங்க. இதோட இவங்களை பார்த்தா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்கிட்ட என்னப்பா சரக்கு இருக்க போகுது, நிறைய திறமை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மைக்கு பார்த்தோன்னா உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவங்க. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு அதிக அளவில் உதவி செஞ்சு அதுக்காக நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டவர்கள். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஒருத்தவங்க உதவி செஞ்சதுனால நிறைய உபத்திரங்களை சந்திச்சிருப்பீங்க. இதோட இந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான்ப்பா குணம் இருக்கும் இந்த சொல்லி யாருக்கு பொருத்தமாகுதோ இல்லையோ விருச்சிக ராசிக்கு ரொம்ப பொருத்தமாகும். ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல கோபப்பட்டாலும் சரிங்க, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அதை மறந்துட்டு உதவி செய்யறது இவங்க தான். இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதத்தில்? உயிரே போனாலும் இந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ விருச்சிக ராசி யோசிக்கிறது என்ன? ஆல்ரெடி சேர்த்து தான் தினமும் பழச்சிக்கிட்டு இருக்கேம்மா, தினமும் மறுபிறவி எடுத்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி உயிர் போன நிலைமையில தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் சொல்லு, நான் தெளிவாக பார்த்துக்கிறேன். நீ சொல்கிறது நிஜமாவே எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ போகுதாங்கிறதும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சொல்கிறேங்க. விருச்சிகம் ராசி விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டி நட்சத்திரம் உங்கள் எல்லாருக்கும் இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும். உங்கள் ராசியில் கிரக நிலை இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூட ராகு பகவான் கூட்டணியில். ஸோ இப்போ சனியும் ராகுவும் தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் இடைஞ்சலை தான் கொடுப்பாங்க. அடுத்ததாக ரணரோண ரோகஸ்தானத்தை பொறுத்ததுக்கு சுக்கிர பகவான், இவங்க பண்ணக்கூடிய பாதிப்பை சுக்கிரனும் குரு பகவானும் தான் ஓரளவுக்கு சரி செய்வாங்க. அடுத்தது களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான். அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான். பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான், அவர் கூட செவ்வாய் பகவான் கூட்டணியில். அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான். ஸோ 9 நவகிரகங்களும் இப்படி உங்கள் ராசியில் உட்காந்துட்டு தான் பலன் கொடுக்க போகிறாங்க. இதோட இந்த மாதத்தில் கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா 5 கிரக மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆல்ரெடி 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார். இதோட வரக்கூடிய இந்த 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 14/5/2025 அன்னைக்கு இனி வரக்கூடிய நாட்களும் அப்படி தான் வரப்போகுதுங்க. இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறி மாறி மாற்றங்களை தான் ஏற்படுத்த போகுதுங்க. சூரிய பகவானும் உங்களுக்கு நன்மைகளை தான் செய்ய போகிறாரு. அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கிரக அமைப்புகளும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல இடத்துலையே இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்துக்கு சூரிய பகவான் மாற போகிறாரு. 4ஆவதாக 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி இறுதி நாள்னு சொல்லக்கூடிய மாசத்துல இறுதி நாள்னு சொல்லக்கூடிய 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணரோண ரோகஸ்தானத்துல இருந்து கலசரஸ்தானத்துக்கு மாற போறாரு. ஸோ இதை வச்சு எல்லாருக்கும் கெட்டவங்களா தெரியக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களில் வெற்றி உண்டாகுங்க. போட்டிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும். எதிரிகள்லாம் உங்ககிட்ட போட்டி போட முடியாமல், உங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாமல் ஓடி ஒழியக்கூடிய நேரங்க இது. அவங்களே யோசிப்பாங்க, இது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உருப்பட மாட்டாங்கன்னு நினச்சா இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவாகவே உண்டாகும். இத்தனை நாளாக அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலும் சரிங்க,
ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். இதிலேயே பெரிய சந்தோஷம். அதே போல் மற்றவங்களால் அமைதி இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ அமைதி கிடைக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் உசிரே போனாலும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, அடுத்தவங்க பேச்சை கேட்கவே கூடாதுங்க. இல்லைம்மா எனக்கு கேட்காமலாம் தூக்கம் வராது, கேட்காமலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக கேட்குறத குறைச்சிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கு இல்லையா, உங்களுக்கான ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க. அது சரியோ தப்போ, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்களாக யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அதில் தோல்விக்கு இடமே கிடையாதுங்க. அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே நீங்கி தொழிலையும் சரி வியாபாரமும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விருத்தி அடையும். அதே போல் பொருட்கள் வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக பேக் பண்ணி அனுப்பிவிடுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கவனத்தோடு பழகணுங்க. கூட வேலை பார்க்குறவங்க தானே, நம்ம மேலே அதிகாரி தானே, நம்ம மேலதிகாரி தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, இப்படி எப்பவும் போல் உங்களோட வளர்வாயை வச்சுக்கிட்டு அது இதுன்னு பேசிட்டு உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எப்படி காய் நகர்த்தணுமோ உங்களை எப்படி வீழ்த்தணுமோ அப்படி அழகாக திட்டம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க உங்களால் முடியாத விஷயத்த தயவு செஞ்சு உங்களை பற்றின விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒளிஞ்சு விளையாடவே தெரியாதுப்பா. அவங்க 10 வார்த்தை பேசிட்டா அவங்க ஹிஸ்ட்ரியே சொல்ல மாட்டோம், தயவு செஞ்சு உங்கள் ஹிஸ்ட்ரியோட புக்கை கொஞ்சம் மூடி வைங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கு உத்தியோக பணியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இடமாற்றம் உண்டாகும். இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் அனுசரணையாக பேசி பழகிறது ரொம்பவே நல்லது. நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற போக்கு மட்டும் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட பக்குவமாக நடந்துக்கோங்க. அவங்களோட எதிர்ப்புகளுக்கு கொஞ்சம் மதிப்பளிங்க, எதிர்பார்ப்புகளுக்கும் மதிப்பளிங்க. நான்லாம் அப்படி தான் இருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னா இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மாற்றத்தை தான் வச்சுக்கோங்க. இதோட எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் திட்டமிட்டு செயல்படும் வீண் செலவா விரைய செலவா இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு குறிப்பாக கையிருப்புக்கு தகுந்த மாதிரி செலவுகள் கணக்கு போட்டுக்கோங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை எளிமையாக சாதிச்சு முடிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண்களுக்கு மனசுக்கு நிறைவாகவே கொடுக்கும். அடுத்து கலைத்துறையில் இருக்கணும் அப்படின்னா யாருமே பகச்சிக்காதீங்க, எல்லாரையுமே அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்களோட திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலரோட. ஸோ உங்களுக்கே தெரியும் இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, நம்ம பேசினாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க தப்பான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல அமைதி காக்கிறது சிறப்புங்க. அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகுது. விட்டு போனது தானே உங்களை சேரும். அறிவுத்திறன் அதிகமாகுதுங்க. நெருக்கமானவங்க கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போகிறீங்க. தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பெறும். அடுத்ததாக மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகுது. போட்டிகளும் சாதகமான பலன்களை கொடுக்கும். இதோட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சதா நேரமும் பணம் சம்பாதிக்கிறோட எண்ணத்துல தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பண வரவை கொண்டு வந்திருக்குங்க. அது கூடவே சிக்கலும் இருக்கு, பார்த்து பக்குவமாக இருக்கணும். அது ஒரு ரோஜாவை பறிக்கிறப்ப அது கூட முள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இந்த மாதத்தில் நடக்கிறதுங்கிற சொல்கிறேன். குரு பகவான் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வர்றாருங்க. அவர் அங்கே இருந்தே தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவு நல்லா இருக்கும். சுப காரியங்களில் தடை விலகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்த ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை கொடுப்பாங்க. அடுத்தது கலைத்துறையுடைய ஆசிரியர்களை பகிர்ச்சி கொள்ளாதீங்க. கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கல்வியில் இருக்கவங்களுக்கு சிறப்பான நேரம் இதுங்க. கலை, சினிமா, ஊடகம் இது சம்மந்தப்பட்ட வாழ்க்கை எல்லாமே, அதே மாதிரி அரசியல் துறை
எல்லாமே இப்போ நல்லா இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த காலங்கிறது மகளிருக்கு சிறப்பாக இருக்கும். வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளோட ஆதரவு பெருகும். வாழ்க்கை துணைக்கிட்ட நல்ல அந்யோன்யம் அதிகமாகும். கால்நடை செல்ல பிராணிகள் வளர்க்குறதுல ஆதாயம் இருக்குங்க. இதை தொடர்ந்து நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்குங்க. பணத்தை கையாளுறதுல கவனம் தேவை. எதுலேயுமே ரகசியத்தை பாதுகாக்கணும், இல்லைன்னா பண விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நகைகள்லாம் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுல எல்லாம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது பங்கு சேர்ந்த இந்த ஆன்லைன் முதலீடுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விருச்சிக ராசி ஈஸியாக பணத்தில் ஏமாந்துருவீங்க. தயவு செஞ்சு ஒரு 10 ரூபா சம்பாரிச்சாலும் அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.